மே 4ஆம் தேதி வந்து நைட்டு வந்து 8:40க்கு வந்து ட்ரெயின் கிளம்பி காலையில் ஒரு 3 மணிக்கு விடிய காலெல்லாம் கிடையாது, டைம் தான் 3:06க்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஸ்டாப் ஆனிச்சு ட்ரெயின். சரியான தூக்கம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அலாரம் வச்சுருந்தாரு. கடக்கன்னு எழுந்துச்சி மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துலேயே கீழே இறங்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அத்தை டீ போட்டு கொடுத்தாங்க. 3:20 இருக்கும். அப்புறம் அந்த எங்களோட கல்யாணத்தை எடுத்து அந்த ஸ்டில்ல பார்த்ததும் எப்போ வந்தாலுமே ஒவ்வொரு ஃபீலாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு சரியான வெக்கையாக இருக்குது. அப்படியே வந்ததுமே காற்று நம்ம ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல எப்போ வந்தாலுமே தூங்குவேன். அதுதான் என்னோடய இடம்னு சொல்லலாம். நிம்மதியாக தூக்கம் வரும். அப்புறம் காலையிலேயே அத்தை வந்து இட்லி சட்னி எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மல்லிப்பூ வாங்கி வச்சுருந்தாங்க. எடுத்து என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக பின்னியிருப்பாங்க. என் ஹஸ்பண்டோட தாய் மாமா பொண்ணு தான் பின்னி விட்டுருந்தா. அப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு ரெடியாகி சிறுமலை மாதா கோயிலுக்கு தான் போனோம். அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். பாய்.